ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க, ட்ராவல் vlog. இது என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா August 15th அன்றைக்கி ஹாலிடேன்றதுனால அம்மாவும் தம்பியும் ஊர்லேருந்து வந்ததுனால பக்கத்துலேயே எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இதுவரை யாரும் சிதம்பரம் நாங்கள் யாரும் போய் பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லலாம். பக்கத்துலேயே வந்து தில்லை நடராஜர் கோயிலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பிளேசஸ் ஏதாவது போகலாம், அங்கே போய் சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 8:30 இருக்கும். எல்லோரும் வந்து கிளம்பும்போது காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி ரோடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. வெதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலைத்தூரல் வந்து வர ஆரம்பிச்சிது. கிளம்பும்போது ரொம்ப டிம்மாக இருந்ததுன்னு சொல்லலாம், பட் ப்ளசண்ட்டாக இருந்தது ட்ராவலுக்கு. ஏன்னா கார் சிக்னஸ் எல்லாருக்குமே இருக்குது வீட்டில். ஸோ எல்லோரும் வாமிட்டிங் இருக்கிறதுனால இந்த மாதிரி வெதர் ப்ளசண்ட்டாக இருந்ததுனால ஒரு 11 போல் போய் ரீச் ஆகிட்டோம் கம்ஃபர்டபுளாக. நார்த் கேட் வழியாக தான் வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளார போனோம். கோயில் வந்து எவ்வளோ பெருசுன்னா இதை சுற்றி பார்க்குறதுக்கே வந்து ஆஃப் டே ஆகும்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு நார்த் கேட் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் போய் நின்னோம். ஸோ அங்கேயே வந்து உள்ளே போயாச்சு. இந்த வெயில் பார்த்திங்கன்னா சடனாக வந்து ரைஸ் ஆகிடுச்சு. அந்த ஒயிட் லைனில் நடந்தால் தான் வந்து கால் சூடுபடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஒயிட் லைன் வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் நம்ம அந்த பாறை மேலெலாம் நடந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் ரொம்பவே சூட ஆரம்பிச்சிருது. கோயிலுக்குள்ளார வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ தரிசனத்துக்கான தேங்காய்லாம் வாங்கிட்டு வெளியே தான் வித்துட்டு இருந்தாங்க. இதெல்லாமே உள்ளே வந்து எதுவும் கிடையாது. ஸோ நெய் விளக்கு எது வாங்குறதா இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே தான். ஒரு 1 hour ஆயிடுச்சு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு. வெளியே பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போய் நின்று கையில் கிடச்சது வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா புளியோதரை, தயிர் சாதம், அதுக்கப்புறம் கேசரி பிரசாதம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து செஞ்சுருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்கல, ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து கூட்டமாக இருந்தது. அன்றைக்கி August 15th ஹாலிடேன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேயே வந்து இந்த கோபுரத்து முன்னாடியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து நம்ம நார்த் கேட் வழியாக தான் வந்தாகணும். அதனால் சொல்லிவிட்டு அதே நார்த் கேட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். எந்த சைட் போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ராங்காக வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த குளத்தை வந்து லேண்ட்மார்க்காக வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சி திரும்பி வந்தோம். கோயிலோட ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து அரௌண்ட் 10th or 11th சென்ச்சுரியில் கட்டியிருந்ததாக வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன், சோழர்கள் காலத்தில். ஸோ முடிச்சுட்டு வெளியே வந்ததுன்னே பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழையிலேயே அப்படியே கிளம்பி பக்கத்தில் வந்து இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கிறது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு தனுஜ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயே கிளம்பிட்டோம். நாங்கள் போய் ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:30, 2 o'clock இருக்கும். ஸோ பசிச்சதுனால ஃபஸ்ட்டு லஞ்சே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடோட ஹோட்டல் தான் இருந்தது. அங்கே ரெஸ்டாரண்ட் தமிழ்நாடு உணவகம் இருந்தது. பக்கத்துலேயே ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல்ஸ் கூட அங்கே இருந்தது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. வெஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. தாலி, அதாவது வெஜ் தாலி வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 110 rupees. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சாலும் குவான்டிட்டி வைஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓவராக ஸ்பைஸியாக இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. வயிற்றுக்கு வந்து எந்த கெடுதலும் கொடுக்கலன்னு சொல்லலாம். ஸோ திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவுண்டருக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட்டிங் டவர் டைம் பார்த்திங்கன்னா 1 hourக்கு மேலே கூட ஆகும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரோபோட் அதுக்கப்புறம் மோட்டர் போட் இருந்தது. ரோபோட் பார்த்திங்கன்னா 1 hourக்கு 1000 சம்திங் வந்து கொடுத்துருந்தாங்க 6 personக்கு. மோட்டர் போட் பார்த்திங்கன்னா அதே 6 personக்கு வந்து 1800 சம்திங் இருந்தது. டைமிங் பார்த்திங்கன்னா 45 minutes இருந்தது. ரோபோட்டில் வந்து மேலே ரூஃப் டாப் கிடையாது. ரோபோட்டில். மோட்டர் போட்டில் வந்து மேலே ரூஃப் டாப் இருந்தது. ஸோ அதுவே வந்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் மினிட்ல. உள்ளே ஏறி உட்காந்ததுனே பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்ட் வந்து பீஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்களாம். இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுமா. அந்த போட் ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து சொன்னார், கைடு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய சொன்னார். இந்த இடத்துல தான் வந்து நிறைய மூவி ஷூட்டிங்லாம் வந்து நடந்திருக்குன்னு வந்து சொல்லிட்டு வந்தார். நமக்கு போட்டிங் சொல்லும்போது எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக வந்து இருந்தது. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன்லினஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு வந்து ஃபுட்டு நல்லா இருக்கான்னு பார்ப்போம், அதே மாதிரி அங்கே ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இங்கே 2மே நல்லா இருந்தது. ரெஸ்ட் ரூம் கூட வந்து க்ளீன்லினஸ்ஸாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அம்மா தான் வந்து நான் வரமாட்டேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. அம்மா வா, இது ஒரு மெமரியாக இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து கூட்டிகிட்டு வந்தோம். ஏன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இது கடல் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசில் மாதிரி இருந்தது. உள்ளே போனால் வெளியே எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது. ஸோ அந்த கைடு இருக்கிற தைரியத்தில் வந்து எல்லோரும் ஏறி உட்காந்து பார்த்தாச்சு. நிறைய ஃபிஷர்மேன்ஸ் வந்து ஃபிஷ்ஷும் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க, வலையெல்லாம் விரிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி குட்டி குட்டி வாத்து அதெல்லாம் இருந்தது பார்க்குறதுக்கு. தண்ணி நல்லா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய வேஸ்ட்லாம் எதுவுமே யாரும் போடலை. பாருங்கள், அழகாக ஒரு வாத்து வந்து நீந்து போயிட்டுருக்கு. பிளாக் கலர் டக்கு வந்து இந்த ஸ்பாட் தான் பார்த்தீங்கன்னா, துப்பறிவாளன் மூவி ஒரு ஃபைட் சீன் வரும் இல்லையா? அதுதான் அந்த ஸ்பாட்டு. ஸோ அது வந்து பார்த்துட்டு அவர் நிறைய மூவி வந்து எடுத்ததா இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் எடுத்ததா வந்து சொல்லியிருந்தார். எனக்கு அப்புறமா தான் அதெல்லாம் நான் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். ஓ! இந்த படத்தெல்லாம் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்களா? அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரோபோட் வந்து வேறு சைடில் ஓட்டிகிட்டு போனாங்க. மோட்ரு போட் வந்து இந்த சைடில் வந்து ஓட்டிகிட்டு போனாங்க. மோட்ரு போட் சூஸ் பண்ணால் நிறைய மூவி ஷூட் பண்ண ஸ்பாட்ஸ்லாம் வந்து பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 45 மினிட்ஸ் வந்து போனதே தெரியல. ஸோ இப்போ ஒரு கேனல் மாதிரி வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மேலே வந்து தலைக்கு இடிக்கும் அப்படின்றதுனால அந்த ரூஃப் டாப்பை வந்து கழட்டிட்டாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கேவ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மேலே அந்த குச்சியெல்லாம் வந்து தலையில் வந்து இடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹைட்டுன்றதுனால எல்லோரும் கொஞ்சம் குனிஞ்சு குனிஞ்சு தான் வந்து வந்தோம். பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு அவுட்டிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அந்த இடத்த. 45 மினிட்ஸ் போனதே தெரியல. வரும்போது ஒரு என்ட்ரன்ஸ் வழியாகவும், போகும்போது இதோட அவுட்லெட் மாதிரி வந்து அதை அப்படியே சுற்றிட்டு வருது. நமக்கு கண்டிப்பாக தெரியாது. இது வந்து அவங்களுக்கு தான் வந்து தெரியும் எந்த இடத்துல எப்படி வளைச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அந்த கேனல் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததும் அகெயின் வந்து இந்த பக்கம் யூட்டர்ன் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு கேனல் வழியாக தூற்றி அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் வந்து போட்டிங் பண்ணிவிட்டு பண்ணிட்டு போனாங்க. போட்டிங், ஃபிஷர்மேன் போட்டிங் வந்து பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மெமரிஸ்க்காக கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். நிஜமாகவே அது ஒரு மிஸ்டரி மாதிரி தான் இருந்தது. பிளேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ள பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மஸ்ட் விசிட்னு சொல்லலாம். போட்டிங் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் அந்த டைம் அவங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து வெளியே வந்துட்டோம். பாருங்கள், நம்மள மாதிரி நிறைய போட்ஸ் வந்து அங்கே முடிச்சுட்டு எல்லோரும் வந்து வெளியே வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து திரும்பி வரும்போது நான் எடுத்த வியூ. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெதரும் வந்து நல்லா மாறிடுச்சு. போகும்போது எவ்வளோ வெயிலாக இருந்ததோ ரிட்டன் வரும்போது வெயில் வந்து கம்மியாயிடுச்சு. அந்த கேனல்லேருந்து வெளியே வந்ததுன்னே அகெயின் வந்து ரூப் டாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. தனோஜ் கொஞ்ச நேரம் நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் என்னை வச்சு என்னம்மா சரிங்க அப்படின்ட்டு விளையாடிட்டு இருந்தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன்ஸோட போட்லாம் இருந்தது. நிறைய ஃபிஷ்ஷிங்லாம் அங்கே செய்வாங்க போல். ஸோ ரிட்டனும் வந்தாச்சு. இதுதான் வந்து நம்ம போட்டு ஏறின இடம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் 3 இருக்கும் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு. கூட்டமும் பார்த்திங்கன்னா அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டது. நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. அன்றைக்கி ஹாலிடேன்றதுனால 3:30 இருக்கும் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு ஹோட்டல்தே வந்து ஸ்நாக்ஸு, டீ, காஃபி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வாஷ்ரூமே வந்து நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து டீயும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். மேகமெல்லாம் பாருங்கள் நல்லா கருப்பாகவே இருந்தது. ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து டயர்டில் வந்து எல்லாம் தூங்கிட்டோம். வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்தது. மழை பெய்ய ஆரம்பிக்கவும் நல்லா ஏறமுன்னு சாங் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.